இங்கே தான் மக்களே ஒரு பையன் கரண்ட் அடித்து கீழே விழுந்துட்டான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சேவல் சரியான சேவல், நம்மளை எப்போ பார்த்தாலும் கொத்திக்கிட்டு தான் இருக்கும். வெல்கம் டு இது வீரபாண்டி விளாக். இந்த விளாகில் கோழிப்பண்ணை சுவாரஸ்யமான தான் பார்ப்போம். காலையிலேயே நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஜம்முன்னு ஒரு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்த பிறகு பார்த்திங்கன்னா லேபர் எல்லாம் கோழி தீவனம் இறக்கிட்டு இருந்தாங்க. வாரத்தில் ஒரு முறை பார்த்திங்கன்னா இந்த ஃபீடு வரும். இது வந்து சாந்தி ஃபீடு. இந்த ஃபீடு தான் கோழிக்கு ஃபெல்லட் ஃபீடு. இது வந்து கோழிக்கு போடுறோம். நம்ம வந்தோடனே இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாங்க. நம்ம வந்தோடனே ஆக்ஷன் பண்ணி ஃபீடு மூட்டையெல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இது பார்த்திங்கன்னா டூட்டியில் இறக்குனாங்கன்னா ஃப்ரீ. அதே வேலைக்கு முடிஞ்ச பிறகு இறக்குனாங்கன்னா ஒரு இதுக்கு 6 ரூபா காசு வாங்குகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். உங்களுக்கு கோழி இந்த முட்டை விடுறது எல்லாமே காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் அந்த லைனு. மேலே இது இருக்கிறதெல்லாம் ஃபீட்ரு. இது வந்து முட்டை எக் ரோப்பு. அதாவது அங்கேருந்து முட்டை ஓடி வரும். இங்கே ஒரு எக் ரோப் இருக்கும். அதை வந்து தடுத்துக்கிடும், கிராக் வராமல் பார்த்துக்கிடும். ஃபீட்ருனால் அந்த மேலே வெள்ளை டப்பா மாதிரி இருக்குல்ல, அதான் ஃபீட்ரு. அதில் தான் தீனி போடுவாங்க. இந்த டப்பாவில் ஒரு பாக்ஸுக்கு ஒரு ஃபீடு 2 கோழி இருக்கும் ஒரு பாக்ஸில். இதுக்கு தான் தீனி போடுவோம். பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்டாங்க எல்லாத்தையும் காமிக்கிறேன். இருங்க, அங்கே அந்த 3 டப்பா தெரியுதுல, அதான் சப்டாங்க. இதெல்லாம் சேவல். கீழே கோழி, அதாவது 10 லைனு சேவல், 2 லைனு 10 லைனு கோழி, 2 லைனு சேவல். அப்படி தான் இதில் போட்டிருக்கு. இது மேலே எல்லாம் ஃபேனு. இது வந்து வெயில் காலத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் சப்டேங், அந்த ப்ளூ கலர் டப்பா. ஒவ்வொரு டப்பா மேல் லைனுக்கு, மேல்ஸ் லைனுக்கு, கீழ் லைனுக்கு அப்படின்னு டப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வாங்க ஒரு அண்ணாச்சி காமிக்கிறேன். மேல்ஸ் அண்ணாச்சி ரொம்ப கோவப்படுவார். இவரான்னு தெரியல, இவர் தான் நினைக்கிறேன். எழுத்து கொத்த வரும். பாக்ஸை திறந்து விட்டால் நம்மளே போட்டு தள்ளிடும். அந்த அளவுக்கு கோவப்படுங்க சேவல். ஒன்று 7 கிலோ 8 கிலோவில் இருக்கும். இது விஹெச்எலோட பேரண்ட் சேவல். வாங்க நம்ம பண்ணி ஒரு வியூ காமிக்கிறேன் வண்டியில். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதான் பண்ண நீட்டாக பாருங்கள். ஒரு செட்டு வந்து 8000 கெப்பாசிட்டி. அங்கிட்ட கேஜெலாம் புது கேஜ் கிடக்கு. இன்னும் பண்ண உருவாக்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்ப்போம். இங்கே வந்தோடனே ட்ரேஸ் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து முட்டை எடுக்கிற ட்ரேஸு. இதை எல்லாத்தையும் அன்லோடிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் எங்கள் ரூமு. இந்த லைனில் இருக்குது பைக் அடிக்கல, அங்கே தான் ரூமு. கரண்ட் அடித்து விழுந்தான்னு சொன்னோம்ல, இந்த மரத்தில் ஏறி செடி வெட்ட சொன்னதுக்கு மேலே வெட்டிட்டான். அது அந்த லைனில் விழுந்தனால அங்கேருந்து அடித்து கீழே விழுந்துட்டான். இப்போ நல்லா தான் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்கன்னா அந்த குஞ்சு செட்டு. எங்களுக்கு குஞ்சு வரப்போகுது, கோழி குஞ்சு. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த குஞ்சு வந்த பிறகு அதுக்கு என்னென்ன வேக்சின், என்னென்ன அடிக்கிறோம் எல்லாமே விளாகாக வரும். கோழி பண்ணை வச்சுருக்கவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்க பார்க்குறவங்க பிஸ்னஸ் தொடங்கினாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து குராயர் செட், அதாவது குஞ்சு செட்லேருந்து குராயர் செட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு 4 வாரம் பெருசான அந்த குராயர் செட்டு கொண்டு வருவாங்க. அது கீழே பள்ளமாயிருச்சுன்னு மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஏன்னா அது எருவு கோழி அந்த எருவு எச்சத்தை எடுக்க அது பள்ளமாயிடுது. அதனால அதுக்கு மண் போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி பேன் அதிக தொல்லை தாங்க முடியல. அதனால் பேன் மருந்து கலக்கிறோம். ஏன்னா பேன் மருந்து கோழிக்கு அடித்தா தான் பேன் சாகும். அப்போ தான் முட்டை நல்லா வரும். இல்லைன்னா அதோட ரத்தத்தை குடிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு முட்டை கரெக்டாக வராது. ஏன்னா அது டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதனால் முட்டை வராது, மாட்டாடி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பேன் மருந்து அடிக்கிறோம். இந்த மருந்து தான் பார்த்துக்கோங்க. இது மருந்து விலையை பாருங்கள், 2015 ரூபா 63 பைசா அந்த விலை மருந்து. இது வந்து தோல் முட்டை பாருங்கள், பந்து மாதிரி அமுங்குதா தோல் முட்டை. இது கீழே போட்டோன்னா ஆனால் உடஞ்சிருச்சு. இவர் தான் நம்ம அடியாலே வேலை பார்த்துட்ருக்காரு பாருங்கள், ஓசை போட்டு இழுத்துக்கிட்டு. இங்கே தான் மருந்து அடிச்சிட்ருக்காங்க. ஒரு ஆள் அடிக்க 2 பேர் ஃபீட்டை துடைக்கிறேன். ஏன்னா அந்த இதை குடிச்சுன்னா கோழிக்கு ஏதாச்சும் ஆயிரும். அதனால தான். ஓகே, நாளைக்கு நல்ல ஒரு விளாகில் சந்திப்போம். உங்களது விடைபெறுவது வீரபாண்டி விளாக். பாய்.